531 கோடி. ஒன்றிய அரசுடன் பெறப்படும் மானியங்கள் மற்றும் பகிர்வங்கள் 32,922. ஆக மொத்த வரி வருவாய் 3 லட்சம் கோடி என்று எஸ்டிமேட் செய்யப்பட்டுள்ளது. வருவாய் கணக்கில் செலவு 54,05,802 கோடியாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே வருவாய் கணக்கில் பற்றாக்குறை என்பது 55,775 கோடி என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்போக மூலதன கணக்கில் செலவுகள் 56,985 கோடியாக மதிப்பீடு செய்யப்பட்டு மொத்த பற்றாக்குறை 1,22,000 கோடி என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வரவு செலவு திட்டத்தில் நிதிநிலை அறிக்கையில் பல புதிய திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதில் பல திட்டங்களை இந்த அரசு தொடங்கியுள்ளது. முக்கியமான இதில் அம்சங்கள் எதெல்லாம் இந்த பட்ஜெட்டில் சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அதில் 200 யூனிட் ஃப்ரீ பவர் கொடுக்கறதுக்காக அது 1,545 கோடி. பயிர்க்கடன் அது 75,000 ரூபாய் வரை முழு வை வரும். அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 35,000 என்று வை வரும். அந்த திட்டத்தில் 6,082 கோடியும், அண்ணன் சீர் திட்டத்தில் 812 கோடி, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் 560 கோடி, வெற்றி வீடு திட்டம் 1000 கோடி, சிங்கப்பெண் ஃபோர்ஸ் படை அதில் 313 கோடி, ஊரக சாலைகள் அங்கே புனரமைப்புகளுக்கு 504 கோடி, ஸ்டிங் என்ற ஆன்டி நார்காட்டிக்ஸ் ஃபோர்ஸ் அதுக்கு 256 கோடி, தமிழ்நாடு வெற்றி என்ற ஊரக பகுதியில் செயல்படுத்த ஒரு பெரிய திட்டம் அதுக்கு 2,283 கோடி மூலதன செலவில். காம்ப்ரிஹென்சிவ் சீஃப் மினிஸ்டர்ஸ் இன்டகிரேட்டட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மிஷன் என்ற திட்டத்தில் 2,077 கோடி அலாட்மெண்ட்டு. இது போன்ற பல திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் இந்த நிதிநிலை அறிக்கையில் மற்றும் இந்த வரவு செலவு திட்டம் ஒரு பேலன்ஸ்டான பேலன்ஸ் எஃபர்ட்டு. ஏன்னா ஒயிட் பேப்பரில் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு நிதி நிலைமை மிகவும் இக்கட்டான நிலைமையில் தான் இந்த கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு இருந்தது நிலை. அது இந்த 3 மாதங்களில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வரவுகளை அதிகரிக்கிறதுக்கு பல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் நமது நிதியமைச்சர் அவர்கள் விரிவாக விளக்கம் இதில் நிதி அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் செலவு சைடில் நிறைய ஆப்டிமைசேஷன் அண்ட் செலவு சைடில் எஃபிஷியன்சி கூட்டுறதுக்காக நடவடிக்கை பல எடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் இந்த நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் என்று நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். ஸோ அதன் மூலமாக புதிய அடிஷ்னல் ஃபிஸ்கல் ஸ்பேஸ் கிரியேட் செய்யப்பட்டுள்ளது. அதில் அந்த ஃபிஸ்கல் ஸ்பேஸ் என்பது கிட்டத்தட்ட ஒரு 15,000-20,000 கோடிக்கு அளவு தான் இப்போ படிப்படியாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வருகிறோம். அது எந்த அளவுக்கு அது எக்ஸ்பேன்ஷன் நடக்குதோ அந்த அளவுக்கு தான் புதிய திட்டங்களில்
நம்ம வந்து அதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். இந்த விவரமெல்லாம் நம்ம ஒயிட் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணும்போதெல்லாம் நான் எடுத்து சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்த நிலைமையை வந்து நிதி நிலைமை இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ஒரே ஆண்டில் அது சீர் செய்ய முடியாது. ஒரு குறைந்தபட்சம் 2 ஆண்டாவது ஆகும். அதுவும் வந்து அவசரப்பட்டு ஏதாவது மொத்தமாக நம்ம வந்து ஏதாவது பெரிய செலவுகள் எடுக்கிற நிலைமையிலையும் இல்லை. மொத்தமாக எடுத்தாலும் அது வந்து அரசோட பேசிக் ஃபங்க்ஷனிங் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருப்பதனால தான் படிப்படி அப்ரோச் வந்து நாங்கள் நீதித்துறையிலேருந்து வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதுபடி தான் இந்த நிதிநிலை அறிக்கை செய்யப்பட்டுள்ளது. சார், இந்த வெற்றி திட்டம் எத்தனை பேர், இந்த வெற்றி பேர்ல எத்தனை திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு, அதுக்கு அமௌண்ட் எவ்வளவு ஒதுக்கிருக்கு? வெற்றி நிறைய இருக்கு, அது வந்து பல திட்டங்கள் இருக்குதுங்க. நீங்களே கணக்கு போட்டுடலாம். சம்மரைஸ் பண்ணுங்க, தனியாக கொடுக்க சொல்கிறேன். நிலுவைத் தொகைன்னு பண்ணால் ஒரு 7,000 crores வரல, 5,600 crores அந்த இது சர்வீசஸ் வரும். 2,000 crores எம்ஜிஆர் அவ்வளோதான். 7,000 crores இது இருக்கிற இதில் வந்து சுமார் 7,000 கோடி வந்து வர வேண்டியது.